ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஜாலியாக எபிசோட் போனாலும் பெருசாக கதை எதுவும் மூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்துருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் பார்த்த சிவாவோட அந்த மூமெண்ட் தான். சிவா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸ்னேகா வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வரணும்னு சொல்கிறாங்க. சிவா வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. அடுத்து வீட்டில் காயத்ரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மகா வந்து எசகி கிட்ட சொல்லி காயத்ரி கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அது ஒரு மாதிரி ஒரு காமெடி மூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ சாப்பாடு வேணுமா அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது சிந்து வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் சிந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. இப்போ சிவாவுக்கு அப்பயே சந்தேகம் வந்துடுது. மறுபடியும் இடையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து பைரவி, ஆறுமுகம், அந்த பக்கத்து சஞ்சய் அவங்க இருக்க அந்த பார்ட்டியை காட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சிவா சிந்துவை காட்டுறாங்க. அப்படி தான் மாறி மாறி போகுது. அதனால் நான் பேசும்போது நீங்களே புரிஞ்சுங்க என்னன்னு. அடுத்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பைரவியும் அந்த சஞ்சயும் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் பேசுகிறாரு. அதுக்கு வந்து சஞ்சய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. மறுபடியும் இங்கே ஸ்னேகா சிந்துவை காட்டுறாங்க. சிந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ தான் நம்ம சிவா அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு வந்து பேசுகிறாரு. ஆனால் சிந்து எதுவும் பேசாமல் எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே சிவாவுக்கு அப்பயே மறுபடியும் டவுட் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சஞ்சய் வந்து ஆறுமுகத்திட்ட ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசும்போது எல்லா உண்மையும் எல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ஆறுமுகம் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே பயங்கரமான முரட்டு கால வேறு அவர். அடுத்து பார்த்தோம்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வேறு வந்து அப்படியே கேட்டால் வாந்தி வர மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து இங்கே சஞ்சய் பேசிடுறாங்க. எனக்கு ஒய்ஃபே வந்து பைரவி தான், நீலாம் ஆளே கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இப்போ ஆறுமுகம் வந்து அப்படியே ரொம்ப கடுப்பாகி கோவமாகி அப்படியே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஃபோனெல்லாம் உடச்சிட்டு அடுத்து அந்த விஷயத்த சொன்னதுமே வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே அதாவது வந்து சிவாவோட வீட்டுக்கு பார்த்தா ஸ்னேகா வராங்க. அந்த விஷயத்தை வந்து பார்த்தா ஐசு இருக்காங்களா, அவங்க வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. எசக்கி அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஸ்னேகா ரொம்ப கோவமாக நான் இப்போயே சிவாகிட்ட பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ சிவாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. வந்ததுமே நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும், நீ பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனும் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் ஸ்னேகா என்னெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டு வாரியாக எல்லா விஷயத்தையும் மறக்காமல் அப்படியே சிவா வந்து இன்றைக்கி அப்படியே சொல்லி காட்டுறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு வந்துருந்துச்சா என் உயிரை கொடுத்து உன்னை நான் காப்பாற்றிருப்பேன், நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி போய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக சிவா பேசி விட்டுறாரு. பேசி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஸ்னேகா வந்து சிவா என்னை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது, அப்புறம் நான் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மகா கிட்ட சொல்லி மிரட்டி விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆறுமுகத்தை காட்டுறாங்க. ஆறுமுகம் ரொம்ப கோவமாக தான் காரில் நேராக அங்கே பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே என்ன ஒரு மிஸ்டேக் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா, சஞ்சய் வந்து அதே அந்த அந்த பைரவி கட்டியிருக்க அதே கலர் புடவையில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள அப்படியே கையில் தூக்கி இப்படி இப்படின்னு அதாவது டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது பைரவின்னு நினச்சிட்டு ஆராட்டிருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசியிருப்பாப்புல சஞ்சய் ஏற்கனவே ஃபோனில். அதனால் போனதுமே எட்டி ஒரு மிதித்து செம்ம போட்டு அடிச்சிருவார். ஆனால் ஆறுமுகத்தை வந்து தப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் பைரவி வந்து அந்த இடத்த வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க, அதாவது வந்து சஞ்சய். அதனால் வந்து ஆறுமுகத்து மேலே பயங்கர கோபமாகிடுவாங்க. பைரவி அடித்து அங்கேருந்து அமுச்சு விட்ருவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே அப்செட்டாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கோல் போடுற மாதிரி நல்லா பார்த்தா சஞ்சய் வந்து நல்லவங்க மாதிரியே பேசி அப்படியே செம்மையாக வந்து பைரவி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. அடுத்து காரில் கூப்பிட்டு கிளம்பும்போது காரில் பஞ்சராக இருக்கும். அந்த பிரச்சனையும் பார்த்தோம்னா ஆறுமுகத்து மேலே திருப்பி விட்ருவாங்க. இன்னும் பைரவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோவில் கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது அங்கே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்னாடியே ஆறுமுகம் கார்லேயே ஃபாலோ பண்ணி போவாங்க. இடையில ஆட்டோ வீட்டுக்கிட்ட வந்து ஆஃப் ஆகிடும், வீணாக போயிடும். அதனால் பார்த்தா இறங்கி நடப்பாங்க. ஆறுமுகம் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க, முடியாது சொல்லிட்டு கார் சாவி வாங்கி அந்த பக்கத்தில் இருக்க இதுக்குள்ளார செடிக்குள்ளார போட்டுருவாங்க. ஆறுமுகம் அதை தேடி எடுத்துகிட்டு வரங்காட்டில் அந்த போய்ட்டு நடந்து போயிட்டு இருக்கிறதா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம். ஏன்னா ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லையா, ஏற்கனவே அந்த 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாறன் சம்பத்துன்னு சொல்லி 2 பேர். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது பைரவியை பார்த்துருவாங்க. பார்த்ததுமே ஏதாவது அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடனே பின்னாடி வந்து அவங்க புடவையெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க. உடனே ஆறுமுகம் வந்துடுவார், செம்மையாக போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் காரில் கூப்பிட்டு போவார். அப்போ பைரவி வந்து அப்போ தான் சமாதானம் ஆவாங்க. ஆறுமுகம் சொல்லுவார், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்னு சொன்னதுமே பைரவி வந்து அமைதியாகிடுவாங்க. அப்புறம் காரில் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருப்பார். அந்த வழியாக அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிந்து வருவாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது மறுபடியும் கண்ணை பார்த்து பேசாமல் பேசுவாங்க. இப்போ சிவா சொல்லிடுவார், என் கண்ணை பார்த்து முதல்ல நீ பேசு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அப்படியே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ப்ரொமோவில் காட்டின அந்த விஷயத்தை வச்சே அப்படியே இன்றைக்கி காலையில் கூட ஒரு ப்ரொமோ பேசியிருந்தால அது மாதிரியே தான் ஓட்டியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.